ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கீங்க நம்புறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். அதாவது இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, 2 மாசமா தொடர்ந்து ப்ரோக்ராம் இருந்துட்டு இருந்து சரியா நம்ம யாருக்குமே ரிப்ளை கொடுக்க முடியல. சரியா? ரிப்ளை கொடுக்க முடியாத காரணம் என்னன்னாக்கு வந்து தொடர்ந்து நிகழ்ச்சி இருந்ததுனால அப்படி நம்ம கொடுக்கல. அதுக்கு வந்து நீங்க ரிப்ளை தர மாட்டேங்கிறிய, நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறிய, சரண்யாக்கா மாறிட்டிய அப்படின்லாம் சொல்றீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இனி நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் இனி ரிப்ளை வந்து வரும். அதுதானே? ஆமா கண்டிப்பா வரும். ஆமா கண்டிப்பா சத்தியமா வரும். உண்மையா? ஆமா. இனி என்ன கேளுங்க, ரிப்ளை வரேன். ஏன்னா கொஞ்சம் இப்போ வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால இனிமேல் ரிப்ளை பண்ணலாம். சரியா? ஏன்னா நைட்டு ஃபுல்லாவே முழிப்பு, தூக்கம் சரியா கிடையாது. இனி வந்து எதுனாலும் தாராளமாக பதில் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா லைக் போடுங்க, எல்லாரும் மறக்காம லைக் போடுங்க. வரும்போது லைக் போட சொல்றோம், அதே வந்து போட தெரியல, லைக் போட தெரியல. அது எப்படின்னா நம்ம வீடியோ லைவ்ல ஓடிட்டே இருக்கும்போது நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்க மொபைல்ல நீங்க ஒரு ஸ்க்ரீனை 2 தடவை டச் பண்ணாலே போதும், லைக் ஆட்டோமேட்டிக்கா விழுந்துடும். சரிங்களா? என்ன சொல்லுங்க. அதாவது வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது, லைவ் வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது நீங்க வந்து உங்க மொபைல 2 வாட்டி ஸ்கிரீனை டச் பண்ணாலே போதும், லைக் ஆட்டோமேட்டிக்கா விழுந்துடும். ஏன் மைக்கை இங்க வச்சு பேசுறேன், இப்படி 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 பேசுனா அங்கதான் கேட்கும். டபுள் டேப் பண்ணுங்க. அதாவது பேசுறது எனக்கே மறந்து போச்சு, என்ன சொல்ல வந்தேன் ஒன்று மறந்து போச்சு. ஆமாம், லைவ்ல வந்துட்டு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்கன்னு சொல்றீங்க. நான் வந்து பார்த்தேன்னா நிச்சயமா நான் ஹாய் சொல்லுவேன், சொல்லாம இருக்க மாட்டேன். லைவ்லேயே வந்துட்டு நீங்க வந்து ரிப்ளையே தர மாட்டேங்கிறீங்க சரண்யா சிஸ்டர், எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம பாடிட்டு இருக்கும்போது இந்த கதையை தான் கருத்தாக போயிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம எப்போவுமே வந்து என்ன மெசேஜ் போடுறாங்க அப்படிலாம் பார்க்க கூட, மெசேஜ் போடுறது ரிப்ளை கொடுக்குறது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரரு. சரியா? எனக்கு வந்து நான் பார்ப்பேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பார்த்தோம்னா ஹாய் சொல்வேன், இல்லபடி ரிப்ளை பண்ணுறது எல்லாம் அவங்க தான். நான் எதுக்குமே ரிப்ளை பண்ணுறதே கிடையாது, எல்லாமே அவங்க தான். லைவுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது நான் தான் பண்ணுவேன். லைவ் வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது நான் தான் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன். சில நேரம் எனக்கு நெட்வொர்க் தெரியலன்னா என்னாலையும் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்கும். ஒன்லே ஏதாவது அது ரிப்ளை கொடுக்காததுக்கு வந்துட்டு வேற வேலை இருக்கும், இல்லைனாக்கு வந்து பக்கத்தில் எங்கேனே போயிருப்பாங்க, அப்படி அந்த மாதிரி இருந்தால் ரிப்ளை கொடுக்காம மேக்ஸிமம் அவங்க ரிப்ளை கொடுத்துருவாங்க. யாருக்குமே ரிப்ளை கொடுக்காமலாம் இல்லை. ஆனாலுமே வந்து கமெண்ட்ல ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க, ரிப்ளையே இல்லை சரண்யா வில்லிஸில் ரிப்ளையே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, ரிப்ளை வந்துட்டு இருக்கும். ஒரு சில என்ன தொடர்ந்து என்ன செய்யணும், நமக்கு ஆதரவு தரணும். அதே மாதிரி நீங்கள் நம்ம லைவ் வீடியோவை மற்றவங்களுக்கு என்ன செய்யறீங்க, ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்து சமூக வலைத்தளத்தில் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? எவ்வளவோ நல்லதெல்லாம் சொல்ல தான் செய்கிறீங்க. சரி, அதெல்லாம் நாங்கள் கேட்க தான் செய்கிறோம். அது மாதிரி ரிப்ளையும் வந்து வரும், வராமல் இருக்காது. தொடர்ந்து நம்மளுடைய சேனல் சரண்யா வில்லிசே சேனல், சரண்யா சுதன் விளாக் சேனல் எல்லாமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நாளைக்கு இருக்குது. இனி அடுத்த வீடியோவில் தொடர்ந்து வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். அது டீ குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நைட்டு வந்து நம்ம ஃபுல்லாகவே முழிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் டீ குடித்தாதான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அப்படிதானே? அதுக்காக தான் டீ குடிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அந்த டீ குடித்தா நமக்கு அந்த தூக்கம்லாம் கொஞ்சம் கலைஞ்சது மாதிரி இருக்குமா, அதனால அப்பப்போ ஒரு டீ வந்து குடிச்சிடுறது. அதுக்கப்புறம் என்ன, பேப்பர் கப்பில் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பேப்பர் கப்பிலையா டீ குடிக்கிங்க? அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதான் நம்ம வாங்கி குடிக்க முடியும். பேப்பர் கப்பில் நம்மளும் குடிக்கிறோம், அங்கே இருக்கிறவங்களும் கொடுக்குறாங்க, எல்லாருமே குடிக்கிறாங்க, அதுதான் நம்ம வாங்கி குடிக்க முடியும். நம்ம சில சப்ஸ்கிரைபர்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கும். என்ன தெரியுமா? அதாவது நம்ம லைவ் போடுறோம்ல, அப்போ அவங்களும் அந்த லைவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா லைவ் முடியும் போது சாமியாட்டம்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 3 மணி வரைக்குமே முழிச்சு இருந்து பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா சில நாள் வந்துட்டு ஒரு 2 மணியெல்லாம் சார்ஜ் நிற்காது. சார்ஜ் ஒரு 3 மணி நேரம் தான் போட முடியும், சார்ஜ் வந்து நிற்காது. அப்போ செல்லு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிரும், அப்போ லைவ் கட் ஆயிருமா. அதுக்கப்புறமாட்டும் வந்து
கால் பண்ணுறவங்களும் இருக்காங்க, மெசேஜ் போட்டு கமெண்ட் கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. எப்படின்னா ஏன் லைவ் கட் பண்ணீங்க, நாங்கள் பார்த்துட்டு தானே இருந்தோம், சாமி ஆட்டம்லாம் ஏன் கட் பண்ணீங்க, நாங்கள் பார்த்துட்டு தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நம்ம தான் வந்துட்டு முழிச்சிருக்கோம், சரி இவங்க அந்த கோயில் கூட பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் முழிச்சிருந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் அவ்வளவு வில்லுப்பாட்டில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தனால தான் இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சரண்யா வில்லிசை சேனல், சரண்யா சுதன் விளாக் சேனல் எல்லாமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நாளைக்கு இருக்குது. இனி அடுத்த வீடியோவில் தொடர்ந்து வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.